SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். அவசரமாக திருப்பிவிடப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம். சிக்கப்போகும் முன்னாள் அமைச்சர்கள் விசாரணையை தொடங்கியது CID. அர்ச்சுனா MP மீது கடும் கோபத்தில் பெண் வேட்பாளர். பெட்ரோல் குண்டு வீசி 5 வயது சிறுவனை கொன்றவர்கள் சிக்கினர். சமூக ஊடகங்களில் பரவிய மாணவர் துன்புறுத்தல் காணொளி, போலீசார் தீவிர விசாரணை. விரிவுபடுத்தப்பட உள்ள தாக்குதல் திட்டம், காசா மக்களுக்கு விசேட அறிவிப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். லண்டனிலிருந்து இலங்கைக்கு பறந்து கொண்டிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்றில் அவசர சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டுள்ளது. குறித்த விமானத்தில் பயணித்த ஒருவருக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக இந்த விமானம் ஓமானில் மஸ்கட்டுக்கு திருப்பிவிடப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான ஜூஎல் 504 விமானமே இவ்வாறு ஓமானுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளது. 2008 மற்றும் 2024 இடைப்பட்ட காலத்தில் ஜனாதிபதி நிதியிலிருந்து பெற்றதாக கூறப்படும் நிதி தொடர்பாக குற்றப்புலனாய்வுத் துறையின் நிதி மற்றும் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவு 22 முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது விசாரணையை தொடங்கியுள்ளன. இந்த நிதியை வழங்குவது தொடர்பாக 22 கோப்புகள் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆராய்ந்து வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. முதற்கட்ட விசாரணையில் 22 முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு தொகைகளில் ரூபாய் 100 மில்லியனுக்கும் அதிகமான தொகையை பெற்றுள்ளதாகவும், பணத்தை பெறுவதில் ஏதேனும் முறைகேடு நடந்ததா என்பது குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணம் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடும் பெண் வேட்பாளர் ஒருவர் அர்ச்சுனா MPயின் முகத்திரையை கிழித்து தொங்கவிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நவாலி வடக்கைச் சேர்ந்த குலதீபன் வனீஸ்வரி எனும் பெண்ணே தனது அர்ச்சுனா மீது தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், அர்ச்சுனா MP இன்று ஒரு கட்சி நாளை ஒரு கட்சி என்று தாவுவார் என்றும், அவர் கூறும் கதைகளை நம்பி உள்ளூராட்சி தேர்தலில் வாக்களிக்க வேண்டாம் எனவும் கூறியுள்ளார். அத்தோடு புலம்பெயர் மக்களை ஏமாற்றி பணம் பெற்று மக்களை பற்றியோ அல்லது எமது சமூகத்தை பற்றியோ அக்கறையின்றி தன்னிச்சையாக செயற்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். களத்துறை கமகுட பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசி 5 வயது சிறுவனை கொன்று மற்றொரு பெண்ணை பலத்த காயப்படுத்திய குற்றச்சாட்டில் 2 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக களத்துறை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட நபர்கள் 23 மற்றும் 25 வயதுடைய இருவர்கள் என்றும், அவர்கள் தோடங்குட 33 அக்கர பகுதியையும் களத்துறையின் கொங்கொட பகுதியையும் வசிப்பவர்கள் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் கடந்த 29ஆம் தேதி களத்துறை கமகொட பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மீது பெட்ரோல் கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர். அதில் ஒரு பெண் பலத்த காயமடைந்தவுடன் அவரின் வீட்டுக்கு தொலைக்காட்சி பார்க்க வந்திருந்த சேனல் சந்தீப் என்ற 5 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் தாக்குதலுக்குள்ளான சந்தேக நபர்கள் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள், மற்றொரு பெட்ரோல் குண்டு, அதனை தயாரிக்க பயன்படுத்திய பொருட்கள் மற்றும் 2 கைத்தொலைபேசியும் காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளார்கள். இதேவேளை குறித்த குற்றச்செயலை மேற்கொள்ள சந்தேக நபர்கள் ஒப்பந்தமாக 5000 ரூபாய் வாங்கியதாகவும் தெரிய வந்துள்ளது. அதன்படி சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். சமூக ஊடகங்களில் பரவி வரும் மாணவர் துன்புறுத்தல் சம்பவம் தொடர்பாக காணொலி தொடர்பாக போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். தேகிவளையில் உள்ள உயர் தொழில்நுட்ப நிறுவனத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி தேகிவளை போலீஸ் அதிகாரிகள் குழு சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு சென்று ஆய்வு நடத்தும் என்றும் போலீசார் கூறியுள்ளனர். இச்சம்பவத்தின் போது மாணவர்கள் குழு ஒன்று கூச்சலிட்டு அழுவதனை காணொலியை காண முடிவதாக போலீசார் கூறியுள்ளார்கள். விடுதிகளில் உள்ள மற்றொரு மாணவர்கள் குழு இதை தாங்கள் கையடக்க தொலைபேசியில் பதிவு செய்ததாகவும், தெஹிவளை வட்டியா வீதியில் அமைந்துள்ள மேம்பட்ட தொழில்நுட்ப நிறுவனத்தில் கைவிடப்பட்ட கட்டடத்தில் புதிய மாணவர்கள் துன்புறுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக நிர்வாகத்துக்கு தகவல்கள் அளித்த போதிலும் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் புதிய மாணவர்கள் குற்றம் சுமத்துகின்றார்கள். உலகச் செய்திகள். பணைய கைதிகள் விடுவிப்பில் பெரும் முறுகலை சந்தித்துள்ள இஸ்ரேல். ஹமாஸ் தாக்குதல் திட்டங்கள் மத்திய கிழக்கில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. அதன்படி காசாவில் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்க உள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ள நிலையில் ரஃபா மக்களையும் அங்கிருந்து வெளியேற்றுமாறு கூறியுள்ளது. இதற்கிடையில் காசாவின் இராணுவ நடவடிக்கைகள் இன்று விரிவுபடுத்துவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. பெரும்பாலான பகுதிகளை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளது. அதே நேரம் அதிக அளவிலான மக்களை அப்பகுதியிலிருந்தும் இஸ்ரேல் இராணுவம் வெளியேற்றி வருகிறது. இதற்கிடையில் ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக போராட்டம் நடத்தும் காசா மக்களை இஸ்ரேல் தலைவர்கள் பாராட்டியும் ஊக்குவித்தும் வருகின்றார்கள். சண்டை நடக்கும் இடங்களிலிருந்து பொதுமக்கள் வெளியேற வேண்டும்,
காசா மக்கள் கமாஸ் அமைப்பை எதிர்க்க வேண்டும், பிணை கைதிகளை ஒப்படைக்க வேண்டும், அதுதான் போரை முடிவுக்கு கொண்டு வரும் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்துள்ளார். காசாவின் தென்பகுதியில் உள்ள ரஃபா, கான் யூனிஸ் பகுதிகளில் வாழும் மக்களை கடலோர பகுதியான அல்மாவாஸுக்கு செல்ல இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. கமாஸ் கட்டுப்பாட்டில் இன்னும் 59 பயண கைதிகள் உள்ளார்கள். அவர்கள் அனைவரையும் விடுவிக்கும் வரை காசா மீதான தாக்குதல் நிறுத்தப்படாது என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அவசரமாக திருப்பிவிடப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம். சிக்கப்போகும் முன்னாள் அமைச்சர்கள் விசாரணையை தொடங்கியது சிஐடி. அர்ச்சுனா எம்பி மீது கடும் கோபத்தில் பெண் வேட்பாளர். பெட்ரோல் குண்டு வீசி 5 வயது சிறுவரை கொன்றவர்கள் சிக்கினர். சமூக ஊடகங்களில் பரவிய மாணவர் துன்புறுத்தல் காணொளி, போலீசார் தீவிர விசாரணை. விரிவுபடுத்தப்பட உள்ள தாக்குதல் திட்டம், காசா மக்களுக்கு விசேட அறிவிப்பு.